வணக்கம் மற்றும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். பிரஷிங் யூனிட் டிவைஸ் என்பது ஃபேஷியல் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் பிரபலமான கருவியாகும். இதில் உள்ள சுழலும் பிரஷ் ஹெட் சருமத்தை மெதுவாக எக்ஸ்ஃபோலியேட் செய்யவும் சுழற்சியை மேம்படுத்தவும் வாடிக்கையாளர்களுக்கு இனிமையான மசாஜை உருவாக்கும். கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் கீழ்க்கண்டவற்றை அறிய முடியும். பிரஷிங் யூனிட் சாதனத்தின் செயல்பாடுகள் மற்றும் பகுதிகளை விவரித்தல், பிரஷிங் யூனிட் சாதனத்தின் நன்மைகளை பட்டியலிடுதல் மற்றும் பிரஷிங் யூனிட் ஃபேஷியல் சிகிச்சையை நிரூபித்தல். பிரஷிங் யூனிட் சாதனம் மற்றும் அதன் பாகங்கள். பிரஷிங் யூனிட் சாதனம் என்பது ஒரு வகையான தோல் பராமரிப்பு சாதனமாகும். இது இறந்த சரும செல்களை அகற்றவும் சுத்தப்படுத்தவும் எக்ஸ்ஃபோலியேட் செய்யவும் மற்றும் இரத்த ஓட்டத்தை தூண்டி எபிடெர்மிஸை புதுப்பிக்க சுழலும் பிரிசில்ஸை பயன்படுத்துகிறது. இந்த சாதனம் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது: ஹேண்டில், பிரஷ் ஹெட், ரொட்டேஷன் மெக்கானிசம் மற்றும் பவர் பட்டன் மற்றும் ஸ்பீட் செட்டிங். ஒவ்வொரு பகுதியையும் விரிவாக பார்ப்போம். ஹேண்டில். ஹேண்டில் ஒரு வசதியான பிடிப்பை வழங்குகிறது மற்றும் பவர் சோர்ஸையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டுள்ளது. பிரஷ் ஹெட். பிரஷ் ஹெட் என்பது சுழலும் பிரிசில்ஸ் கொண்ட சாதனத்தின் பிரிக்கக்கூடிய பகுதியாகும். ரொட்டேஷன் மெக்கானிசம். இந்த முறையானது பிரிசில் சுழற்சியை இயக்குகிறது மற்றும் அவற்றை ஒரு வட்ட இயக்கத்தில் நகர்த்த அனுமதிக்கிறது. பவர் பட்டன் மற்றும் ஸ்பீட் செட்டிங். இந்த சாதனம் பொதுவாக ஆன் மற்றும் ஆஃப் செய்ய பவர் பட்டனை கொண்டுள்ளது, மேலும் இதில் பல வேக அமைப்புகளும் இருக்கிறது. பிரஷிங் யூனிட்டின் நன்மைகள். பிரஷிங் யூனிட் தோலுக்கு பல நன்மைகளை அளிக்கும். இந்த நன்மைகளை பற்றி பார்ப்போம். எக்ஸ்ஃபோலியேஷன். பிரஷிங் யூனிட் இறந்த சரும செல்களை அகற்றி செல் வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலம் மென்மையான எக்ஸ்ஃபோலியேஷனை வழங்குகிறது. இது சருமத்தின் அமைப்பை மேம்படுத்தவும் மந்தமான தன்மையை குறைக்கவும் தோல் பராமரிப்பு பொருட்களின் உறிஞ்சுதலை அதிகரிக்கவும் உதவும். ஆழமான சுத்திகரிப்பு. பிரஷிங் யூனிட்டின் சுழலும் பிரிசில்ஸ் துளைகளில் இருந்து அழுக்கு, எண்ணெய் மற்றும் குப்பைகளை அகற்றுவதன் மூலம் சருமத்தை திறம்பட சுத்தப்படுத்தும். சுழற்சி மற்றும் லிம்பெட்டிக் ட்ரைனேஜ். சுழலும் பிரஷ் மசாஜ் நடவடிக்கை இரத்த ஓட்டம் மற்றும் லிம்பெட்டிக் ஃப்ளோ தூண்டுகிறது. இது வீக்கத்தை குறைக்கவும் சருமத்தின் தன்மையை மேம்படுத்தவும் மற்றும் ஆரோக்கியமான நிறத்தை மேம்படுத்தவும் உதவும். தோல் புத்துணர்ச்சி. பிரஷிங் யூனிட்டின் மூலம் வழங்கப்படும் எக்ஸ்ஃபோலியேட் மற்றும் தூண்டுதல் செல் வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகிறது. இது காலப்போக்கில் புத்துணர்ச்சியூட்டும் பிரகாசமான தோற்றமளிக்கும் தோலுக்கு வழிவகுக்கும். அவை மெல்லிய கோடுகள் மற்றும் சுருக்கங்களின் தோற்றத்தை குறைக்க உதவும். சரும பராமரிப்பு பொருட்களின் மேம்படுத்தப்பட்ட உறிஞ்சுதல். தோல் பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்துவதற்கு முன் பிரஷிங் யூனிட் சாதனத்தை பயன்படுத்துவது இறந்த சரும செல்கள் மற்றும் அதிகப்படியான எண்ணெய் போன்ற தடைகளை நீக்கி சருமத்தை தயார்படுத்த உதவும். இது மாய்ஸ்சரைசர்கள் மற்றும் பிற தயாரிப்புகளை சிறப்பாக உறிஞ்சி அவை மிகவும் திறம்பட செயல்பட அனுமதிக்கிறது. தளர்வு மற்றும் மன அழுத்த நிவாரணம். பிரஷிங் யூனிட் மசாஜ் உணர்வு, டென்ஷன் மற்றும் ஸ்ட்ரெஸ் போக்க உதவும். ஃபேஷியலின் போது கீழ்கண்டவைகள் வாடிக்கையாளரிடம் இருந்தால் பிரஷிங் யூனிட் சாதனத்தை பயன்படுத்தக்கூடாது: பஸ்டூல்ஸ் மற்றும் முகப்பரு உள்ள தோல், மெல்லிய பிளட் கேபிலரிஸ் கொண்ட தோல். பிரஷிங் யூனிட்டை பயன்படுத்தி ஃபேஷியலுக்கு முன் வாடிக்கையாளரை தயார்படுத்துதல். வாடிக்கையாளரின் தோல் பராமரிப்பு தேவைகள் மற்றும் இலக்குகளை புரிந்து கொள்ள அவருடன் ஆலோசனை நடத்துவதன் மூலம் தொடங்கவும். பிரஷிங் யூனிட் சிகிச்சையை பற்றி கலந்துரையாடவும்.
அதன் நன்மைகள் மற்றும் அவர்களின் குறிப்பிட்ட தேவைகள் அது எவ்வாறு தீர்த்து வைக்கும் என்று விளக்கவும். வாடிக்கையாளருக்கு ஏதேனும் முரண்பாடுகள் அல்லது அலர்ஜிஸ் இருப்பதை கவனிக்கவும். ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப் மூலம் பிரஷிங் யூனிட்டை சுத்தப்படுத்தவும். உங்கள் வாடிக்கையாளருக்கு பிரஷிங் யூனிட் சிகிச்சையை செய்வதற்கு முன் சோப்பு மற்றும் தண்ணீரால் உங்கள் கைகளை கழுவவும். காதணிகள், நெக்லஸ்கள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட நகைகள் சிகிச்சைக்கு இடையூறு இல்லாமல் இருக்கவும், பிரஷிங் யூனிட்டில் மாட்டாமல் இருக்கவும் அவைகளை அகற்றுமாறு வாடிக்கையாளருடன் கேளுங்கள். வாடிக்கையாளர் அணிய ஒரு சலூன் கவுனை வழங்கவும். வாடிக்கையாளரை ஃபேஷியல் பெட்டில் வசதியாக படுக்க வைக்கவும். பிறகு வாடிக்கையாளரின் தலைமுடியை சுற்றி ஹெட்பேண்டை வைக்கவும். இதற்கு பிறகு நீங்கள் செயல்முறையை தொடங்கலாம். பிரஷிங் யூனிட் பயன்படுத்தி ஃபேஷியல் படிகள். வாடிக்கையாளருக்கு பிரஷிங் யூனிட் பயன்படுத்தி சிகிச்சை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த செயல்முறை 5 அடிப்படை படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1, தோலை சுத்தம் செய்யவும். படி 2, பிரஷை தேர்ந்தெடுத்து சாதனத்தை இயக்கவும். படி 3, தோலுக்கு மேல் பிரஷை வைக்கவும். படி 4, முகத்தை துடைக்கவும். படி 5, சருமத்தை மாய்ஸ்சரைஸ் செய்யவும். இப்போது ஒவ்வொரு அடியையும் விரிவாக பார்ப்போம். காட்டன் பேடை பயன்படுத்தி கிளென்சிங் மில்க் கொண்டு வாடிக்கையாளரின் முகத்திலிருந்து மேக்கப்பை அகற்றுவதன் மூலம் தொடங்கவும். ஒரு பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட வெதுவெதுப்பான நீரில் நனைத்த ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் பயன்படுத்தி வாடிக்கையாளரின் முகத்தை துடைக்கவும். உங்கள் விரல் நுனியில் கிளென்சரை எடுத்து வாடிக்கையாளரின் முகத்தில் மென்மையாகவும் மெதுவாகவும் பரப்பி பயன்படுத்துங்கள். பொருத்தமான பிரஷ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பிரஷ் இணைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன் வாடிக்கையாளரின் தோல் வகையை கவனியுங்கள். வாடிக்கையாளரின் தோல் வகை மற்றும் விரும்பிய விளைவுக்கு மிகவும் பொருத்தமான பிரஷை தேர்ந்தெடுக்கவும். ஃபேஷியல் பிரஷிங் யூனிட் சாதனம் சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதா மற்றும் போதுமான பேட்டரி சக்தி உள்ளதா என சரிபார்க்கவும். இது ஒரு கம்பி சாதனமாக இருந்தால் அது ஒரு சக்தி மூலத்தில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். உங்கள் பிரஷ் பல ஸ்பீட் செட்டிங் கொண்டிருந்தால் வாடிக்கையாளரின் தோல் வகை மற்றும் அதன் சென்சிட்டிவ் நிலைக்கு ஏற்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பிரஷ் தலையின் சுழற்சியை செயல்படுத்த ஆற்றல் பொத்தானை அழுத்தவும். வாடிக்கையாளரின் முகத்தில் பிரஷிங் யூனிட் சாதனத்தை பயன்படுத்துவதற்கு முன் பிரஷ் தலையை உங்கள் கையின் பின்புறம் அல்லது டிஷ்யூ மீது இயக்குவதன் மூலம் அதன் செயல்பாட்டை சுருக்கமாக நிரூபிக்கவும். இது வாடிக்கையாளர் இதன் உணர்வை பற்றி புரிந்து கொள்ளவும் சாதனத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளவும் அனுமதிக்கிறது. குறைந்த வேகம் பொதுவாக சென்சிட்டிவ் அல்லது மென்மையான சருமத்திற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிக வேகம் அதிக எக்ஸ்ஃபோலியேஷன் ஆகியவற்றை வழங்குகிறது. இதோ ஒரு சிறந்த நடைமுறை. பிரஷை தண்ணீரில் நனைக்கவும். இது உங்கள் தோலின் மேல் பிரஷ் சீராக செல்ல உதவும். பிரஷை தோலுக்கு எதிராக மெதுவாகவும் சற்று 45 டிகிரி ஆங்கிளில் வைக்கவும். வாடிக்கையாளரின் முகத்தில் சிறிய வட்ட இயக்கங்களில் பிரஷை நகர்த்தவும். நெற்றியில் தொடங்கி பின்னர் கன்னங்கள், மூக்கு மற்றும் தாடை வரை செல்லவும். செயல்முறை முழுவதும் பிரஷ் பிரிசில்ஸ் தோலுடன் தொடர்பு கொள்கின்றன என்பதை உறுதிப்படுத்தவும். மென்மையான அழுத்தத்தை பயன்படுத்துங்கள் மற்றும் பிரிசில்ஸ் வேலை செய்யட்டும். எந்த அசௌகரியம் அல்லது எரிச்சலும் இல்லாமல் எப்போதும் பிரஷ் நகர்த்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கை: கண் பகுதி மற்றும் வெட்டுகள், காயங்கள் அல்லது எரிச்சல் உள்ள பகுதிகளை தவிர்க்கவும். T-zone போன்ற பிரச்சனை பகுதிகளில் கவனம் செலுத்துங்கள். அங்கு தோல் நெரிசல் மற்றும் பிரேக் அவுட்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு பிறகும் பிரஷ் தலையை சுத்தம் செய்யவும். அதிகப்படியான தண்ணீரை மெதுவாக கசக்கி காற்றில் உலர அனுமதிக்கவும். விரும்பிய கால பயன்பாட்டிற்கு பிறகு
முகத்தை சுத்தப்படுத்தும் ஃபேஷியல் கிளென்சர் மீதி பகுதியை அகற்ற ஒரு பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட வெதுவெதுப்பான நீரில் நனைத்த ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் மூலம் முகத்தை கழுவ வேண்டும். வாடிக்கையாளர் முகத்தில் காட்டன் பேட் மூலம் ஃபேஷியல் லோஷனை பயன்படுத்துங்கள். பிறகு ஒரு டிஷ்யூ டவலை பயன்படுத்தி முகத்தை உலர வைக்கவும். மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் கிரீம் மூலம் சருமத்தை மாய்ஸ்சரைஸ் செய்யவும். இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது பிரஷிங் யூனிட் டிவைஸின் செயல்பாடுகள் மற்றும் பாகங்கள், பிரஷிங் யூனிட் டிவைஸின் நன்மைகள் மற்றும் பிரஷிங் யூனிட் டிவைஸின் சிகிச்சையின் செயல்முறை. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.